ஹலோ செல்ல குட்டீஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட மதன் இருக்காப்ல. ஸோ ஐபிஎல் இஸ் நியரிங், அவர் ஃபேவரட் சீசன் இஸ் ஹியர். ஸோ மார்ச் 28 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆரம்பமே ஒரு ரன் ஃபீஸ்டா இருக்கணும் அப்படின்றதுனால 300 அடிக்கிற டீமா எஸ்ஆர்ஹெச் இறக்கி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பஞ்சாயத்து வேற சிஎஸ்கேவோட ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. புது ரைவல்ரி ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடும் போல. அந்த பஞ்சாயத்தை விட்டுருவோம். இந்த வீடியோல ஒரு கர்டன் ரைசர் மாதிரி ஐபிஎல் பத்தி நிறைய கண்டென்ட்ஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, ஸ்ட்ராங் லிங்க்ஸ் என்ன, வீக் லிங்க்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பேசிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 2 டீம்ஸ் பத்தி பேச போறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஸ்குவாட் நான் இப்போ படிச்சிடுறேன். ஏடன் மார்க்ரம் பேட்ஸ்மேன் வந்து ஏடன் மார்க்ரம், ஹிம்மத் சிங், மேத்யூ பிரிட்ஸ்கா சவுத் ஆப்பிரிக்கன், அக்ஷத் ரகுவன்ஷி. விக்கெட் கீப்பர்ஸ் ரிஷப் பந்த், நிக்கலஸ் பூரன், முகுல் சௌத்ரி, ஜாஷ் இங்கிலீஷ், வெரி குட் அடிஷன் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல்ரவுண்டர்ஸ் மிச்சல் மார்ஷ், அப்துல் சமாத், ஷபாஸ் அஹமத், அஷின் குல்கர்னி, ஆயுஷ் பதோனி. குல்கர்னி இப்போ ஒரு சீசன் ஆண்டாருன்னு நினைக்கிறேன், யங்ஸ்டர். யா, போலர்ஸ் வந்து முகமது ஷமி, சரியான ட்ரேடு. ஆவேஷ் கான், மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் ராத்தி, ரைசிங் சூப்பர் ஸ்டார். ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ், அர்ஜுன் டெண்டுல்கர், வனிந்து ஹஸ்ரங்கா, ஆண்ட்ரிக் நார்கியா, நமன் திவாரி, மயங்க் யாதவ் அண்ட் மோசின் கான். ஸோ இதுதான் ஸ்குவாடு. ஸோ மதன், டேக் இட் அவே. உங்களோட அனாலிசிஸ் படி எல்எஸ்ஜியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன சொல்லுங்க. அப்புறம் நான் என்னோட சொல்றேன். எல்எஸ்சி வந்து நீங்க ஸ்குவாட் படிச்சிட்டீங்க. ஸ்குவாட் நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு தோணுது என்னடா எல்லாம் ஒரு இன்ஜூரியா இருக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு. எல்எஸ்சியோட பெரிய ஃபர்ஸ்ட் வீக்னஸ் ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்ட்ராங் ஜோன் சொல்லிடலாம். முதல் வீக்னஸ் என்னன்னா, எல்எஸ்சி கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பவுலிங் கோர் கிடையாது. அவங்களுக்கு டெத் பவுலிங்ன்ற ஆப்ஷனே வந்து 0. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட டெத் பவுலிங் ஆப்ஷன் யார் சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்க. யாருமே கிடையாது. நம்ம டாப் ஆஃப் த மைண்ட்ல பாக்குறப்ப உங்களுக்கு மோசின் கான் சொல்லலாம், இல்ல மயங்க் யாதவ் சொல்லலாம். சோ மோசின் கான், மயங்க் யாதவ் கடைசியா 2 சீசன்ல பேக் பண்ணிருக்காங்க. பட் அவங்க எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க? டொமஸ்டிக் மேட்ச் இன்ஜுரி ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து ஆடினது கிடையாது. சோ அது இல்லாம அவங்க ட்ரேட் பண்ணி எடுத்திருக்க பிளேயர் வந்து ஷமி. அவரோட அவர் என்னதான் சொன்னாலும் அவரோட பீக் வந்து போயிருச்சு. ஏர்லியா 2 ஸ்விங் எடுக்க முடியும். லக்னோ மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பேஸா மாத்திருக்காங்க லாஸ்ட் 1 இயர்ல. எக்னாஸ் ஸ்டேடியம் நிறைய மேட்சஸ் எல்லாம் நடந்ததுனால, உமன்ஸ் மேட்சஸ் கூட நிறைய நடந்தது. கொஞ்சம் நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்ல தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு டெத் பவுலிங் ஆப்ஷன் ஒரு பெரிய ஸ்கேர். அவங்க போடுறதுக்கு ஆளே கிடையாது. டிக்வேஷ் சாத்தியை போன வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா டிக்வேஷ் சாத்தியை மட்டும் வச்சு அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டிக்வேஷ் ராசி இப்ப டெல்லி பிரீமியர் லீக்ல பயங்கரமான அடி வாங்குறாரு. எப்படி நம்ம வருண் சக்கரவர்த்தி கூகுள வச்சு இப்ப கவுண்டர் அட்டாக் பண்ணாங்களோ, அவரையும் வச்சு டெல்லி பிரீமியர் லீக்ல நான் பார்த்தேன். அவர் ஸ்கோர் கார்டு பார்த்தேன், ஹைலைட்ஸ் பார்த்தேன். பயங்கரமா அடி வாங்குறாங்க. சோ உங்களுக்கு அந்த வனிந்த அசலங்கா ஃபேக்ட் நீங்க எடுத்து பார்க்கலாம். எந்த வனிந்த அசலங்கா சொல்லிட்டு வனிந்த அசலங்கா இஸ் இன்ஜூர்ட், அவுட் ஆஃப் விக்கெட். இப்பதான் வந்து 10 இவரு நம்ம அர்ஷித் ராணா ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னு தேடணும். சோ அந்த மாதிரி ரூல்ட் அவுட் ஆன பிளேயர்ஸ் இருக்கு. அசலங்கா ரூல்ட் அவுட் இல்ல, பட் இது வரைக்கும் தெரியல. வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு பிரீமியம் டோர்னமெண்ட் ரூல் அவுட் ஆயிட்டாருன்னா, சோ அவர் எவ்வளவு நாள் கழிச்சு ஆடுவாருன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் பெரிய ட்ராக் ரெக்கார்டும் இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல் பாக்குறப்போ. ஒரு ஆர்ஆர்லயும் பெருசா ட்ரை பண்ணாங்க முடியல, ஆர்சிபிலையும் பெருசா இல்ல. இதுதான் வீக்னஸ். ஸ்ட்ராங் ஜோன் பாத்தீங்கன்னா பேசினபடி மேல இருக்கு அந்த ஸ்ட்ராங் ஜோன். ஏடன் மார்க்ரம் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங், மிச்சல் மார்ஷ் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங், பூரான், ரிஷப் பண்ட் நம்பர் 3 தான் ஆட போறாரு. அவர் வாங்கின 27 கோடிக்கு. ஆமா, நெக்லஸ் பூரன் ரிஷப் பண்ட் தான் எனக்கு தெரியும். ஏன்னா போன செஞ்சுரி அடிச்சார்ல. அண்ட் நம்ம யுவராஜ் சிங் லாஸ்ட் ஆர்சிபியோட அடிச்சாரு. அது வரைக்கும் நிக்லஸ் பூரன் வந்து உரின்னு உரிச்சிட்டு இருந்தாப்ல. நிக்லஸ் பூரன் at number 3 and ரிஷப் பந்த் at number 4. Anyway, yeah, please carry on. உங்களோட ஒபினியன் சொல்லுங்க. உங்களோட தாட்ஸ் ஓகே. பட் நிக்லஸ் பூரன் வந்து ஸ்பின் ஹிட்டர் கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. சோ நம்பர் 3 ரிஷப் பண்ட் வந்து என்னன்னா, இப்ப லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல அவரு எதுல அவர் ஃபிட்டிங் பண்ற மாதிரி ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு. 27 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இந்தியா நடக்குதுன்னா ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்றது அவருக்கு ஒரு பெரிய டிராபேக். அண்ட் ஹி இஸ் a good டெஸ்ட் பிளேயர். பட் நல்ல ஸ்பின் அட்டாக் வந்து அடிச்சுட்டு இருந்த ஒரு பிளேயர் வந்து இப்ப ஈஸியா அவுட் ஆயிடாரு. த்ரோ பண்ணிடுறாரு விக்கெட்டை. ரன் அடிக்கிறது வேற, விக்கெட் ஆகுது வேற. நம்ம சொன்ன வீடியோ அதை சொல்லிட்டு இருந்தோம். விக்கெட்டை ஈஸியா த்ரோ பண்ணிடுறாரு. தூக்கி அடிச்சு, பாலை தூக்கி எடுக்கல, பேட்டை தூக்கி அடிச்சுட்டு இப்பெல்லாம் அவுட் ஆகுறாரு போன சீசன்ல. ஸோ அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்பர் 3 ஆட போறோம்னு நினைக்கிறேன். தலைவர் யுவராஜ் சிங் வர ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மாவோட வர வாய்ப்புகள் இருக்கு நிறைய.
என்ன ஸோ எல்லாரும் யுவராஜ் சிங் கிட்டே போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அபிஷேக் பவர் சர்மா. ஹிட்டிங்க்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். பவர் கோச் மாதிரி ஏதோ ட்ரைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ம். அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் கனெக்ட் வேற. மோரோவர் லாஸ்ட் இயரே ஒர்க் பண்ணாரு. அவரே வந்து புல் பண்ண ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன் ஹெட் கோச்சா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. பட் ட்ரை பண்ண முடியும், அவரால் முடியல. அதனால இதுதான் ஸ்ட்ரென்த் தான் உங்க பேட்டிங் தான் ப்ரோ. எவ்வளவு வேணா நீங்க ம். கொடுங்க. போலிங்ல பாருங்க ஆவேஷ் கான் இருக்காரு. பட் ஆவேஷ் கானுமே பெருசா என்ன சொல்றது நோட்டம் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. லாஸ்டா கடைசியா ஆவேஷ் கான் சில அடிச்சது டைம் வந்து சில டைம் செம்மையா போடுவாரு, சில டைம் தான். திடீர்னு வந்து பயங்கரமா போடுவாரு. ஆமா, திடீர்னு அதான் ஏதாவது ஒரு மேட்ச் கன்சிஸ்டன்டா வந்து இவங்களை நம்பி 4 ஓவர் கொடுக்க முடியுன்ற பிளேயரே கிடையாது போலிங்ல. சோ நீங்க அந்த அவங்கள மாதிரி என்னன்னா நீங்க எவ்வளவு வேணா அடிங்க, நாங்க திருப்பி அடிக்கிறோன்ற டீம் மட்டும் தான் இருக்க முடியும். பவுலிங் வந்து ரொம்ப டவுனு. இது எப்படி அவங்க அப்பன போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி ஹர்ஷித் குல்கர்னி மாதிரி ஒரு ஆளோ இல்லைன்னா வேற யாராவது அன்னோன் டேலண்ட் இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. பட் பாசிபிளி நோட்டபுளா அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜஹீர் கான் அவரோட க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த வாட்டி ஆட வைக்க போறான்றதுக்காகவே ட்ரேட் பண்ணிருக்கதா பேசியிருக்காங்க. ஸோ பாசிபிளி அவர் ஏதாவது பிரேக் த்ரூ சீசன் அமையலாம். பட் இதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் ஹெவி, பவுலிங் வந்து வெரி சுமார். நம்ம ரேட்டிங்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா பவுலிங்ல ஒண்ணுமே கொடுக்க முடியாது, பாஸ் கூட ஆக மாட்டாங்க. ஐ திங்க் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து மோசின் கானுக்கு ஒரு பேக்கப் மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அவர் இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறதுனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் வேரியேஷன் வேணும். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஃபாரின் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி. அவங்க போன சீசனும் அப்படிதான் போனாங்க, ஃபுல்லா 4 பேட்டர்ஸ் ஃபாரின் ஆப்ஷன் போனாங்க. அது மாதிரி பயங்கர பவர்ஃபுல் ஃபாரின் பேட்டர்ஸ் இருக்காங்க. டாப் 3 என்ன பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ், ஹேடன் மார்க்ரம் அண்ட் நிக்லஸ் பூரன் டாப் 3. ஜார்ஜ் இங்கிலீஷ் வேற ஆட் பண்ணிருக்காங்க. சோ அவருமே ஒரு அவர் அவைலபிள் இல்ல. அவர் அவைலபிள் இல்ல, அப்படியா? முக்காவாசி டோர்னமெண்ட்டுக்கு அவர் அவைலபிள். ஆமா சொல்லிருக்காங்களே, அதனால தானே அவர் அப்படி சொல்லிதான் அவர் பேரே ஆக்ஷன்ல போட்டாரு. அதனால தான் பஞ்சாப்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆக்சுவலா. ஓகே 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 சரி. அப்ப கூட மேத்யூ பிரிட்ஸ்கா எடுத்திருக்காங்க. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் மேத்யூ பிரிட்ஸ்கா ப்ரோ. நீங்க ஞாபகம் இருக்கா தெரியல, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நடந்ததுல எக்ஸ்ட்ராடினரி ஆடினாரு. மிடில் ஆர்டர் 1 டவுன் ஆர் 2 டவுன் வந்தாரு. ஃபுட் ஒர்க்கே இல்லாம த்ரூ த ஹேண்ட்ஸ்ல ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் கண்ணுக்குள்ளேயே நிக்கிது. எனக்கு யாரா இவன் அப்படின்ற மாதிரி ஆடினாரு. ஸோ இஸ் ஆல்சோ வெரி குட் பிக். ஸோ யா, எல்எஸ்ஜிக்கு வந்து ஃபாரின் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்க்ளூஷன் ஆஃப் ஷமியை வந்து நான் ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா போன வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, போலிங்கே இல்ல. இவங்க வந்து இப்போ பேட்டிங் ஹெவி ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க பேட்ஸ்மேனா போனாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் நல்ல ஒரு பேஸ் அட்டாக்க லீட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வேணும். அதுக்கு முகமது ஷமி டெஃபினட்டா நியூ பால் அட்லீஸ்ட் ஹி கேன் லீட். டெத்ல வந்து அவருக்கு கொஞ்சம் அடிப்பாங்க, லென்த் தான் போடுவாரு, ரொம்ப யாக்கர்ஸ் எல்லாம் நெயில் பண்ண மாட்டாரு. பட் ஓப்பனிங்ல ஒரு 2 விக்கெட் பவர் பிளேல எடுத்து கொடுக்கறதுக்கு நல்ல டைட்டா போடுறதுக்கு முகமது ஷமி ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அவரோட இன்க்ளூஷன் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். மைனஸ்னு பார்த்தா டெஃபினட்டா ஸ்பின்னர்ஸ்ல வந்து ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. டிக்வேஷ் ராத்திய நம்பி மட்டும்தான் அவங்களோட ஸ்பின் அட்டாக் இருக்கு. பட் ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரோ, டிக்வேஷ் ராத்தி இருக்காரு, மணிமாறன் சித்தார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விராட் கோலி விக்கெட் நம்ம தமிழ்நாடு பிளேயர். அவர் வந்து நிறைய சான்ஸ் கொடுத்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். லைக் பெருசா வந்து தமிழ்நாடு பிரீமியர் லீக்லயும் அவ்வளவு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பட் பெட்டரா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அகில் ஹுசேன் மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர். அவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பவர் பிளேல நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பவர் பிளேல போடக்கூடிய யாராவது ஒரு பவுலர் லைக் ஆவேஷ் கான் மாதிரி ஒரு பவுலர் வந்து நீங்க டெத்ல ப்ரிஃபரபிளா ட்ரை பண்ணலாம். ஸோ இவரை இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கிட்டு மணிமாறன் சித்தத்துக்கு கம்ப்ளீட்டா ஒரு 14 மேட்சஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப ரேர் பவர் பிளேல போலிங் போடுறது வந்து அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சான்ஸ் கொடுக்கலாம். மேபி மணிமாறன் சித்தத்துக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசன் தான் நல்லா இருக்கும் தோணுது. சாய் மாதிரி நெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்எஸ்டி வந்து மணிமாறன் சித்தார்த்த நியூ பால் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. விராட் கோலி விக்கெட் எல்லாம் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இஸ் வெரி குட் இந்த பவர் பிளே. ஸோ மணிமாறன் சித்தார்த் டெஃபினட்டா ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நம்ம தமிழ்நாடு பிளேயர். பட் இருந்தாலுமே ஜென்ரலா வந்து ஸ்பின்ல கொஞ்சம் அவங்க போலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ். இப்போ வனிந்து அசரங்கா வர்றதும் வந்து டவுட்ஃபுல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்பின் வந்து கொஞ்சம் ததிகமித்துவம் அப்படிதான் இருக்கு. அண்ட் ஆல்சோ மிடில் ஆர்டர் ஹெவிலி இஸ் டிபெண்டன்ட் ஆன் ரிஷப் பந்த் அண்ட் ஆயுஷ் பதோனி. 2 பேருமே போன சீசன் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியாவே ஆடல. சோ அவங்க 2 பேர் இன்ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா இட்ஸ் வெரி குட் மிடில் ஆர்டர். இல்லனா இட் லுக்ஸ் வெரி தின். சோ அவங்களோட அப்துல் சமாத் ஒரு ஃபினிஷர் அப்படின்ற மாதிரி அவரை கன்சிடர் பண்ணலாம்.
இவங்க அவர் மிடில் ஆர்டர்ல கன்சிடர் பண்ணாலும் பினிஷரா பார்க்கலாம். மிடில் ஆர்டர்னா ப்ராப்பரா இவங்க 2 பேர் மேலதான் ரொம்ப ஹெவிலி டிபெண்டா இருக்கிறாங்க. ரிஷப் பந்துக்கு போன சீசன் சுத்தமா சரியா வரல. ஆர்சிபியோட வந்து ஒரு பொழந்தாரு. ஆஹா, தலைவன் ஆர்சிபியை முடிச்சு விட்டான்டா, தேர்ட் பிளேஸுக்கு தள்ளிடுவான்னு நினைச்சு ஆர்சிபி ஜித்தேஷ் சர்மா வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒரு நாக் ஆடி அந்த மேட்ச் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. எனக்கு சரியான மேட்ச் போட்டாரு. யா சோ ரிஷப் பந்த் அண்ட் ஆயுஷ் பதோனி ஃபார்ம் அவங்க மேல ரொம்ப ஹெவிலி ரிலையபிள், அது ஒரு பாயிண்ட். அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அவங்களோட ஸ்பியர் ஹெட்டான மயங்க் யாதவ் அண்ட் மோசின் கான் 2 பேருமே எக்ஸ்ட்ராடினரி யங்ஸ்டர்ஸ். போலிங்க சிங்கிள் ஹேண்டடா அவங்க மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியும் 2 பேரால. பட் 2 பேருமே இன்ஜுரி ப்ரோன். அவங்க ஒரு சீசன் ஃபுல்லா ஆடினதே கிடையாது. இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். So yeah, these are the positives and negatives of LSG in our point of view. ஒரு பிளேயிங் 11 போட்டுடலாமா LSG-க்கு? Okay, sure. நான் ஸ்டார்ட் வித் ஏடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ். மிச்சல் மார்ஷுக்கு பேக்கப் வந்து மேத்யூ பிரிட்ஸ்கி. நம்பர் 3ல ரிஷப் பண்ணிட்டு, நம்பர் 4ல நிக்கோலஸ் பூரான், நம்பர் 5ல வந்து நான் வந்து ஆயுஷ் பத்தினி இருக்குவேன். கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு. விஜய் டிராஃபி ஆகட்டும், மற்ற டிராஃபிலையும் கன்சிஸ்டன்டா நம்பர் 5 ரோல பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் ஒரு காலப்லாம் கொடுத்தாங்க ஒரு வாட்டி இந்தியால அந்த ரோல் ஆடுறதுக்கு, வாஷிங்டன் பதிலா. அதுக்கப்புறம் அப்துல் சமாத், ஃபாலோட் பை ஹசரங்கா இருந்தா, அதுக்கப்புறம் மயங்க் யாதவ், மோசின் கான், பாசிபிளி அர்ஜுன் டெண்டுல்கர் அந்த சான்ஸ். தென் ஃபாலோட் வித் திக்வேஷ் ராத்தி, அதுக்கப்புறம் அவேஷ் கான். ஸோ இம்பாக்ட் பிளேயர் வந்து மணிமாறன் சித்தர். ஸோ இந்த பிளேயிங் லெவல் தான் இருக்கும் மோஸ்டா. ஏன்னா வெளியே ஆள் கிடையாது வேற எங்களுக்கு. அதை தவிர்த்தா பிரின்ஸ் யாதவ்லாம் மேட்ச் தோத்தா ஆளை கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 12 என்ன பொறுத்த வரைக்கும். என்னோடது நான் சொல்றேன், மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், நிக்கலஸ் பூரன். பேக்கப்பா வேணா மேபி பிரிட்ஸ்கா நான் வச்சுப்பேன் நம்பர் 3ல. நம்பர் 4 பந்த், நம்பர் 5 ஆயுஷ் பதோனி, நம்பர் 6 அப்துல் சமாத், நம்பர் 7 ஷாபாஸ் அஹமத், ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஷாபாஸ் அஹமத். நம்பர் 8 ஹசரங்கா. அவர் ஆட முடியல, இல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா ஆடலாம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர். முகமது ஷமி, திக்வேஷ் ராத்தி அண்ட் ஆவேஷ் கான். நான் வந்து மயங்க் யாதவ் அண்ட் மோசின் கான் வந்து கண்டிப்பா அவைலபிளா இருக்க மாட்டாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ்லயே நான் 11 பிக் பண்ணிருக்கேன். சோ அவங்க 2 பேர் அவைலபிளா இருந்தாங்கன்னா மேபி முகமது ஷமிக்கு பதிலா அவங்கள ஆடலாம். அவர் ஹசரங்கா நார்க்கியாக்கு பதிலா இன்னும் கூட ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை ஆட் பண்ணிக்கலாம். சோ திஸ் வில் பி மை ஸ்ட்ராங்கஸ்ட் 11. now moving on to GT. அவங்களோட ஸ்குவாட் நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன், then we'll discuss about their team. So batters Shubman Gill, Glenn Phillips. Wicket keepers Josh Butler, Anuj Rawat, Kumar Kushagra, Tom Banton. All-rounders Nishant Sindhu, Washington Sundar, Arshad Khan, Sai Kishore, Jayant Yadav. Sai Sudarshan all-rounders la vantara. Okay, Sai Sudarshan, Shahrukh Khan, Jason Holder. சரியான பிக் ஜேசன் ஹோல்டர். Bowlers Kagiso Rabada, Mohammad Siraj, Prasidh Krishna, Manav Sutar, Gurunur Brar, Ishant Sharma, Ashok Sharma, Rahul Tivatia, Rashid Khan, Luke Wood, Prithvi Raj. So yeah, positives and negatives. ஃபர்ஸ்ட் இந்த டீமுக்கு நான் பாசிட்டிவ் சொல்றேன். ஏன்னா இந்த டீமுக்கு பெருசா நெகட்டிவ் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க எல்லாமே ஒரு ஒர்க் ஹார்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா there is no superstar player. ஒர்க் ஹார்சஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நான் ஒரு பிளேயர் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அந்த பிளேயரோட பேர் வந்து குமார் குஷாகரா. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தான் நம்பர் 4 ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் குமார் குஷாகரா நம்பர் 4. ஏன்னா நல்ல பிளேயர், நம்பர் 3ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டிசிக்கு பிக் பண்ணாங்க, பட் பெருசா ஆர்டர் முடியல, அவரால் சான்சஸ் கிடைக்கல. ஒரு 2 சான்ஸ் தான் கொடுத்தாங்க, சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான். பட் இப்ப டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிருக்காரு. ஜார்க்கண்டோட வின் பண்றப்போ குரூசியல் ஸ்டேஜஸ்ல ரன் அடிச்சு கொடுத்திருக்காரு. மும்பைக்கு எதிராக ரன் அடிச்சிருக்காரு. ஃபைனல்ல கூட சம் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அண்ட் விஜய் சேகர் கூட 140+ அடிச்சாரு, இஃப் ஐம் நாட் ராங். மேபி எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, பட் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல மிடில் ஆர்டர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்டு இருக்கு. அந்த 3 பேரை மட்டுமே நம்பியிருந்தாங்க, மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு, பட்லர், சுப்மன் கில், சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் பட்லரோட ஃபார்ம் நமக்கு என்னன்னு தெரியும். சுப்மன் கில் கொஞ்சம் அவுட் ஆஃப் டச், ஸோ ப்ரூவ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அண்ட் சார்ஜஸும் வந்து பெருசா டீக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட ரன்ஸ் அடிக்கிறதும் ஒருவேளை அந்த பட்சத்துல வந்து குமார் குஷாகரா நம்பர் 4 வில் ஆட் ஸ்ட்ரென்த் வித் தெம். அது ஒண்ணு. அப்புறம் பவுலிங்ல வந்து செம்ம பிக் ஜேசன் ஹோல்டர். வந்து அவங்களுக்கு அந்த தெவாட்டியா வச்சு ரொம்ப வருஷமா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ராஜஸ்தான்ல அந்த சல்யூட் அடிக்கிற அடிச்சிருப்பாங்க தெவாட்டியா. அதுக்கப்புறம் எங்க அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. நீங்க என்ன பாத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சுட்டு அது ஜேசன் ஹோல்டர் கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பிளேயர் வந்து ஓகே, நம்ம தெவாட்டியோட ஜேசன் ஹோல்டர் மிக்ஸ் பண்ணா அட்லீஸ்ட் சிமின் மாதிரி பண்ணானு ஷாருக் கான நம்புறாங்க. அவர் அட்லீஸ்ட் இந்த வாட்டியா டெலிவரி பண்ணும். பாசிபிளி அந்த ஒரு
கிளென் பிலிப்ஸ்க்கு அப்புறமா ஷாருக் கான் ஆடுறப்போ அந்த ஒரு இடம் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி தே ஆர் குட் எனஃப் அண்ட் தே டூ ஹேவ் கரெக்ட் பேக்கப்ஸ். நம்ம நீங்க சொன்னீங்கல்ல எல்எஸ்சிக்கு ஸ்பின்னர் இல்லைன்னு சொல்லிட்டு, எல்லா ஸ்பின்னர் இவங்க தான் தேடி வச்சிருக்காங்க. பேக்கப்புக்கு பேக்கப். அந்த வடிவேல் பாலாஜி ஒரு காமெடி வரும், ஏண்டா வடிவேல் பாலாஜியே வடிவேல் கிட்ட போய் நீ என்ன வடிவேல் பாலாஜிக்கு டூ பண்ற மாதிரி ஆஃப் ஸ்பின்னருக்கு ஒரு பேக்கப், அந்த பேக்கப்புக்கு இன்னொரு பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நிஷாந்த் சிந்து அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பேக்கப், அதுக்கு சாய் கிஷோர், அதுக்கு முன்னாடி ரஷீத் கான். ஸோ இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க. ஸ்பின்னிங்லேயே அவங்க வந்து ஒரு ஃபுல்லா ஆடுற மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் பேக்கப், ஸ்ட்ராங் ஸ்குவாட் சேர்த்து நல்ல ஒர்க் ஹார்ஸ் பிளேயர்ஸ். ஐ சி தே ஆர் கோயிங் டு பிளே ஆஃப் ஃபார் ஷோர். இப்பயே சொல்றேன். ஓவரா பண்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவ்ஸ் இருக்கு ப்ரோ, அந்த மிடில் ஆர்டர் வாய்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வாய்டு இருக்கு, பட் பெருசா அது அஃபெக்ட் ஆகாதுன்னு தோணுது. அண்ட் நோட்டபிள் பிளேயர் அசோக் சர்மா 145 பிளஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர் இருக்காரு. அண்ட் சிராஜ் ஒரு வேலை ஒர்க் ஆகலன்னா மேபி அவரை சான்ஸ் பண்ண ட்ரைப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த ஒர்க் ஹார்ஸை வச்சிருக்கிறதுனால எனக்கு என்னமோ இந்த டீம் மேல தோணுது. பெருசா எல்லா சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் மட்டுமே பார்ப்பாங்க, பட் பிக் பண்ணி எடுத்திருக்காங்க ஒர்க் ஹார்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம். உங்களுக்கு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்ப விராட் கோலியை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காருல ஒருத்தர் யூகேல, அவர் தான் இங்க இருக்க பேட்டிங் அசிஸ்டன்ட் கோச். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ எனக்கு ஜிடி வந்து ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு தான் தோணுது இந்த வருஷம். 2 இயர்ஸ் கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க. அண்ட் சுப்மன் கில் மாதிரி ஒரு பிளேயர் நெக்ஸ்ட் கேப்டன் ஆகணும் அப்படின்னா பெரிய யானையை அடிச்சாதான் முடியும், இல்லைன்னா தட்டி விட்டுருவாங்க. ஐ திங்க் சோ தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் சம்திங். இந்த சுப்மன் கில் இது பாத்தீங்களா, கான்ட்ரோவர்சி போட்டோ ஒண்ணு போட்டாராம், சஞ்சு சாம்சன் எடிட் பண்ணி தூக்கிட்டாரு அப்படின்னு. அது உண்மை கிடையாதான் ப்ரோ. அவர் போட்ட பிக்ல உண்மையிலே சஞ்சு சாம்சன் இல்ல அஸ்வினோட போட்டோலயும் இல்ல ப்ரோ. சும்மா இவனுக்கு ஏதாவது கலப்பி விட்டுட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் இன்னைக்குதான் போய் நான் பாக்குறேன், நம்ம பயலுகளே 2-3 பேர் போய் கில்ல திட்டி வச்சிருக்கானுங்க, டேய் வடக்கன் அப்படி இப்படிலாம் கமெண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க. சும்மா இவங்களா கான்ட்ரோவர்சி கிளப்புறது. சோ மக்களே, சுப்மன் கில் வந்து எடிட் பண்ணிலாம் சஞ்சு சாம்சனை தூக்கல. அது வந்து அவர் போட்ட பிக்ல உண்மையிலே சஞ்சு சாம்சன் இல்ல. சோ அன்வான்டா ஒரு ஹேட்ரட் வேணாம். இன்னொரு சில தேதியில வந்து சொல்றாங்க, அதையே அவர் வந்து கரெக்டா சஞ்சு சாம்சன் இல்லாத போட்டோவா போட்டாரு, வேணுட்டு தான் போட்டிருக்காப்ல அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா நிறைய பேர் அந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க, சுப்மன் கில் மட்டும் பண்ணல. சோ யா, அன்வான்டட் ஹேட்ரட் ஆன் எனி இந்தியன் பிளேயர் வேணாம் ப்ளீஸ். சோ யா, மூவிங் ஆன் டு ஜிடி. என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ்னு நான் பாக்குறது போலிங் குஷன். நீங்க சொன்ன மாதிரி சரியான குஷன் இருக்கு அவங்களோட போலிங் லைனப்ல. பேக்கப்புன்ற மாதிரி சரியான, யாரை எடுப்பாங்கன்னே தெரியல. ககிசோ ரபாடா இருக்காரு, சிராஜ் இருக்காப்ல, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, இஷாந்த் சர்மா இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ அசோக் சர்மான்னு ஒருத்தர் 145 போடுவாரு அப்படின்றாங்க. லூக் வுட் எடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு அர்ஷத் கான் இருக்காரு, அவர் ஆல்ரவுண்டர் வேற. விராட் கோலி விக்கெட் எடுத்தோன்னே நம்ம விஜய் சித்து அர்ஷத் கான போட்டு சம பிளேயர் அவரு. சோ ஆல்ரவுண்டர்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்லயும் அந்த குஷன் இருக்கு. நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், அர்ஷத் கான், ஜெயந்த் யாதவும் ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர், ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ஜேசன் ஹோல்டர் பயங்கரமான ஒரு பிக்கு. இந்த வாட்டி வந்து ஸ்டீல் அப்படின்னா நான் ஜேசன் ஹோல்டர் தான் சொல்லுவேன். வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பயங்கரமான ஒரு நாக்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்தாரு. சோ யா, ஜேசன் ஹோல்டர் வில் பிளே க்ரூஷியல் ரோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ யா, அவங்களோட போலிங் குஷன் அண்ட் ஆல்சோ ஆல்ரவுண்டர்ஸ் இவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். டாப் 3யும் எக்ஸ்ட்ராடனரி டாப் 3. அன்பார்ச்சுனேட்லி ஜாஸ் பட்லர் தான் ரொம்ப அவுட் ஆஃப் சார்ட்ஸ்ல இருக்காரு. பட் அவர் வந்து ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 1 இன்னிங்ஸ் அப்படி சுவிட்ச் ஆன் ஆனார்னா வேற மாதிரி ஆடுவாரு. ஐ திங்க் ஜிடி வில் பேக் ஹிம். அப்படி இல்லைனாலும் பேக்கப்பா டாம் பேண்டன் எடுத்திருக்காங்க. ஸோ ஒருவேளை ஜாஸ் பட்லர் ஒர்க் ஆகலன்னா தே கேன் கோ வித் சம்மோன் லைக் டாம் பேண்டன். ஸோ எனக்கு மைனஸ்னு பெருசா தோன்றது, நீங்க சொன்ன மாதிரி பெருசா சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு இல்லை, எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்ஸ் அது மாதிரிலாம் யாருமே இந்த லைனப்ல இல்லை. எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஹார்சஸ். உனக்கு கொடுத்த ரோல் இதுதான்ப்பா, உனக்கு கொடுத்த ரோல் நீ பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் இந்த வருஷம் வாஷிங்டன் சுந்தர் வில் ஹாவ் அ சீரியஸ் ரோல் இன் குஜராத் டைட்டன்ஸ். டாப் பேட்டிங் பயங்கரமா தேவைப்படாது. மிடில் ஆர்டர்ல ஒரு டாப் ஆர்டர்ல நம்பர் 3ல கூட சம்டைம்ஸ் ஹி மைட் பி யூஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர் மேபி ஃபினிஷர், ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு சிவம் துபே இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எப்படி யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி கூட வாஷிங்டன் சுந்தர் அது மாதிரி யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யா, வெரி பேலன்ஸ் சைட், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்ஸ், ஒரு அப்படியே ஒரு எப்படி சொல்றது, இப்போ சிஎஸ்கேல பேக் பண்ணிருக்காங்க, ஆர்சிபில இருக்கிறாங்க, அது மாதிரி எஸ்ஆர்ஹெச்ல இருக்கிறாங்க, அது மாதிரி ரொம்ப செலிப்ரேட்டட் ஹிட்டர்ஸ்னு இல்ல. பட் உங்களுக்கு கொடுத்த ஜாபை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சார் 5 ரூபா கொடுக்குறேன் சார், 5 ரூபாய்க்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு டீம். ஸோ மதன், உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிடியோட ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல்னா எது சொல்லுவீங்க?
டிடிஓ ஸ்ட்ராங்கஸ்ட் 11 வந்து நம்ம கேப்டன் சுப்மன் கில் தான் வந்து ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர், நம்பர் 3 சாய் சுதர்சன், நம்பர் 4 நான் சொன்ன மாதிரி குமார் குஷாகராவை ஆட வைப்பேன். அவன் எக்ஸ்டெண்டட் 14 கேம்ஸ். நம்பர் 5 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 6 வந்து ராகுல் தெவாட்டியா, நம்பர் 7 ஜேசன் ஹோல்டர், நம்பர் 8 ஐ பிரிங் ரஷித் கான். ஸோ உங்களுக்கு 8 வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருந்துரும். நம்பர் 9 வந்து பிரசித் கிருஷ்ணா, நம்பர் 10 சிராஜ், நம்பர் 11 வந்து ககிசோர் ரபாடா, நம்பர் 12 அசோக் சர்மா. ஸோ நான் வந்து ஷாருக் கானை இப்போதைக்கு பிளேயிங் லெவலில் ஆட வைக்கல. பிகாஸ் அது குமார் குஷாகரா மாதிரி ஒரு டேலண்ட் ஃப்ரெஷ்ஷா ஒரு வின்னிங் டச்ல இருந்து வராது, இஷான் கிஷன் வந்த மாதிரி. ஸோ ஒரு பெரிய ஒரு ஹங்கர் இருக்கும் ஃபார் ரன்ஸ். ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் குமார் குஷாகரா. டீம் எப்படி பார்ப்பாங்கன்றது வந்து தெரியல. பட் குமார் குஷாகரா சான்ஸ் கிடைச்சா இந்தியன் டீமுக்கும் நல்லா ஹைலைட்டடா இருக்கும். 21-22 ஏஜ் தான் ஆகுது. ஸோ நல்ல டேலண்டட் பிளேயர். த்ரூ அவுட் த டொமஸ்டிக் நிறைய அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சான்சஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா? ப்ரோ கிளென் பிலிப்ஸ் இருக்காரு ப்ரோ டீம்ல. நான் ஆட் பண்ணல ப்ரோ. அவர் ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணலன்னா அவருக்கு ஸ்லாட் கிடையாது. இப்போ நான் நம்பர் 4ல குமார் குஷாகரா வச்சுட்டால நம்பர் 5 நம்பர் 6 அப்புறம் கிளென் பிலிப்ஸ் யூஸ் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நான் குமார் குஷாகரா பிளேயர் இருக்கிறதுனால கிளென் பிலிப்ஸ் ப்ரிஃபர் பண்ணல. பட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிளேயிங் 11 சேஞ்சஸ் தான். எனக்கு இது பிளேயிங் 11 பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து கிளென் பிலிப்ஸ் டெஃபினட்டா ஐ ஆட் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபீல்டிங். ஸோ நான் வந்து குமார் குஷாகரா வந்து எக்ஸ்க்ளூட் பண்றேன் ஃபார் த சிம்பிள் ரீசன் அவரோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் நான் ஃபாலோ பண்ணல. போன சீசன் வாட் ஐ சா ஹிம் இன் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐ வாஸ் நாட் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல அவர் சரியா பண்ணல. அந்த வாவ் ஃபேக்டர் எனக்கு தோணல. ஸோ அதனால ஐ எம் கோயிங் வித் த சேம் ஓபனர்ஸ் லாஸ்ட் இயர் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண எவர் கன்சிஸ்டன்ட் சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். நம்பர் 3 பட்லர், அதே டாப் 3 தான். பட்லர் ஒர்க் ஆகலன்னா டாம் பேண்டன் போவேன். நம்பர் 4ல ஐ வுட் பிளே கிளென் பிலிப்ஸ். நம்பர் 5 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 6 ஷாருக் கான், நம்பர் 7 ஜேசன் ஹோல்டர், அதுக்கப்புறமா ராகுல் திவாத்தியா நம்பர் 8, நம்பர் 9 ரஷித் கான், நம்பர் 10 பிரசித் கிருஷ்ணா, நம்பர் 11 சிராஜ். இம்பாக்ட்ல ஐ வுட் ஆட் another ஃபாஸ்ட் bowler, மேபி someone like அசோக் சர்மா இருக்காரு. நல்ல பிரைஸ் அசோக் சர்மா இருக்காரு. மேபி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இஷாந்த் சர்மா கூட இருக்காரு. சான்ஸ் இருக்கு. நிறைய நல்ல பிளேயர். இஷாந்த் சர்மா எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு அவர் வந்து அசால்ட்டா நினைச்சுக்கிறாங்க பசங்களாம். அவர் பண்ணாத சம்பவமே இல்ல. இப்போ போன சீசன் கூட நல்லா போட்டாரு ப்ரோ. நியூ பால் ரொம்ப நல்லாவே போடுவாரு. விராட் கோலி விக்கெட் சண்டை போட்டாரு. விராட் கோலி ஸ்ட்ரெச் பண்ணுற ஒரே ஆள் அவர் மட்டும் தான். சட்டி பட்டிஸ் இஷாந்த் சர்மா, விராட் கோலி. சோ எல்எஸ்ஜி அண்ட் ஜிடி பத்தி இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஆடியன்ஸ் நீங்களும் உங்களோட அனாலிசிஸ் எதுவா இருந்தாலும் இது வந்து பாசிட்டிவ்ஸ், இது வந்து நெகட்டிவ்ஸ், இல்ல நாங்க சொன்னதுக்கு ஏதாவது நீங்க வந்து எதிர்கருத்து சொல்லணும்னாலும் சொல்லலாம். அபியூஸ் பண்ணாம சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். சோ யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மதன். நெக்ஸ்ட் வீடியோல வில் டாக் அபவுட் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஜெர்சி தான். இப்போ பாத்தீங்களா? ஆமா கண்டுபிடி 2 பேரும் ஒன்னா ஆடுறப்போ யாருன்னு தெரியாது. ஜெர்சிலாம் கொஞ்சம் எடுத்துறது நாஸ்டாலஜிக்கலா போயிருச்சு ப்ரோ. இப்போ ரொம்ப அட்வர்டைஸ்மெண்டா தான் இருக்கு. நம்ம பழைய ஐபிஎல் நம்மளாம் ஓஜில இருந்து ஐபிஎல் பாக்குறோம். அப்பெல்லாம் வெறும் ஜெர்சின்றது ஒரு எமோஷனா இருக்கும். இப்போ ஒரு பிராண்ட் அட்வர்டைஸ் மாதிரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் கமர்ஷியல்ல அப்படிதான். எல்எஸ்ஜி வேற ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. எல்எஸ்ஜியும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கலர் தான். பட் இந்த பார்சிலோனாவை வந்து குப்புற போட்டு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பார்சிலோனால இருந்து தான் ஐடியா எடுத்திருக்காங்க அந்த ஜெர்சில இருந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்சிலோனா ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிக்காதீங்க. எனக்கு தோன்றத நான் சொன்னேன். நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு சொன்னேன். ஸோ யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மதன். See you soon in the next video. Thank you. Bye. Okay bro.